பச்சை இலைகளும் ஒரு நாள் உதிர்ந்து போகும். தினமும் ஒரு இளைஞன் அதிகாலை வேளையில் தினசரி பேப்பர் போடும்போது ஒரு வீட்டில் அதற்காக ஒரு போஸ்ட் பாக்ஸ் போல ஒரு பெட்டி காம்பவுண்டு கேட்டில் இருக்கும். பேப்பர் போடும் பையனும் தினமும் அதிலேயே பேப்பர் போட்டு கொண்டு வந்தான். திடீரென ஒரு நாள் அந்த பெட்டியை காணவில்லை. காலிங் பெல்லை அழுத்தி பார்த்தபோது ஒரு வயோதிகர் 80 வயது இருக்கும் மெதுவாக பெரியவர் வந்து கதவை திறந்தார். இளைஞன் அவரை பார்த்து, வாசலில் இருந்த பாக்ஸ் எங்கே என்று கேட்டான். பெரியவரோ, தம்பி, நான் அந்த பாக்ஸை நேற்றே எடுத்து விட்டேன். நீ தினமும் என்னை அழைத்து பேப்பர் கையிலே கொடுத்து விடு என்றார். இளைஞனோ, ஐயா, அது உங்களுக்கும் நேரம் எடுத்துக்கொள்ளும், எனக்கும் நேரம் அதிகம் செலவாகும். காலையிலேயே பல இடங்களுக்கு சென்று பேப்பர் போடுவதால் அதில் எனக்கு நேரம் கூடுதலாக செலவாகும். ஆகவே நீங்கள் மறுபடியும் அந்த பெட்டியை இருந்த இடத்திலேயே வைத்தால் நன்றாக இருக்கும் என்றான். பெரியவர் அந்த இளைஞனை பார்த்து கூறினார், தம்பி, பரவாயில்லை, நீ என்னை அழைத்து கையில் பேப்பர் கொடுத்துவிட்டு போ. வேண்டுமென்றால் நான் ஒவ்வொரு மாதமும் உனக்கு 500 ரூபாய் கூடுதலாக தருகிறேன் என்று கூறினார். அந்த இளைஞனுக்கு ஒன்றும் புரியவில்லை. காரணத்தை அவரிடமே கேட்டான். அதற்கு பெரியவர் கூறினார், தம்பி, சமீபத்தில் என்னுடைய மனைவி காலமாகிவிட்டாள். நான் தனியாகவே இருக்கின்றேன். எனது பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். என் மனைவி நெடுநாட்களாக மரண படுக்கையில் நோயாளியாகவே இருந்து இறந்து போனாள். நான் வளர்த்த பிள்ளைகள் எல்லாம் அவள் நோயாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோனில் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். என் மனைவியின் மரணத்திற்கு கூட யாரும் வரவில்லை. நான் கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைகளுக்கும் நான் பாரமாகிவிட்டேன். நீயாவது தினமும் வந்து என்னை அழைத்து பேப்பர் தந்தால் நான் இன்னமும் உயிரோடு தான் இருக்கின்றேன் என்று அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கும் புரியும். ஆரம்ப காலங்களில் என் சந்தோஷம், என் தனிமை என சுயநலமாகவே சிந்தித்து அக்கம் பக்கத்தினர் வலிய வந்து அவர்களாகவே அன்பாக பேசிய போதெல்லாம் ஏதாவது உதவி கேட்பார்கள் என நானாகவே நினைத்து கொண்டு ஒரு கட்டத்தில் அவை தொந்தரவாக நினைத்தும் காம்பவுண்டு கேட்டு போட்டு அவர்கள் வருவதை முற்றிலும் தடுத்து விட்டேன். யாரெல்லாம் என்னுடைய நெருங்கிய சொந்தங்கள் என்று நினைத்தேனோ அவர்கள் அனைவரும் கடமைக்கென வந்து போனார்கள். ஆனால் யாரெல்லாம் வரவே கூடாது என நினைத்தேனோ அந்த அக்கம் பக்கத்தினர் தான் என் மனைவியின் இறுதி சடங்கில் இறுதி அடக்கும் வரையில் எந்த பலனும் எதிர்பார்க்காமல் இருந்து உதவினர். இப்போது நானும் வயோதிகன் என்பதால் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் கூட என்னோடு பாசத்தோடு சிநேகம் கூடிய வார்த்தைகளோ என்னிடம் பங்கு வைப்பதில்லை. காரணம், பணம், அந்தஸ்து உயர்ந்த நிலையில் வலிய வந்து அன்பாக உறவு கொண்டாடிய அந்த நல்ல உள்ளங்களை மதிக்கத் தெரியாமல் தடுத்த என்னால் எந்த விதமான நன்மையும் வராது என்றுதான் அவர்களும் என்னை தொடர்பு கொள்வதில்லை. ஒருவேளை நீ பேப்பர் போட தினமும் என்னை அழைக்கும் போது நான் வரவில்லை என்றால் அன்று நான் இறந்துவிட்டேன் என தீர்மானித்து விடு. உடனே அக்கம் பக்கம் போலீஸை அழைத்து சொல்லிவிடு. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, என்னுடைய பிள்ளைகளின் வாட்ஸ்அப் நம்பர் உனக்கு தருகிறேன். அதை நீ பத்திரமாக வைத்துக்கொள். ஒருவேளை நான் இறக்கின்ற போது என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய மரண செய்தியை வாட்ஸ்அப் மூலம் தெரிவித்துவிடு. இதையெல்லாம் கேட்ட அந்த இளைஞனுக்கு கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வந்தது. சொல்லி கொண்டிருந்த பெரியவருக்கும் குரல் தழுதழுத்தது. அந்த இளைஞன் மனதிற்குள் சிந்திக்க ஆரம்பித்தான். சில முதியவர்கள் வாட்ஸ்அப்பில் தினமும் குட் மார்னிங் என்றும் வணக்கம் என்றும் அனுப்பும் போதெல்லாம் இந்த பெருசுக்கு வேறு வேலை இல்லை, இது ஒரு தொல்லை என நினைத்து பலரை நான் பிளாக் செய்துள்ளேன். இப்போதுதான் அதன் உள்ளர்த்தமே புரிகின்றது. அவர்களெல்லாம் தனிமையில் வாடுகின்றார்கள், அன்பிற்காக ஏங்குகின்றவர்கள். ஒருவேளை அவர்கள் நமஸ்காரம், குட் மார்னிங் என்று தினமும் மெசேஜ் அனுப்புவதே தான் உயிரோடு தான் உள்ளோம் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தத்தான் போல. பச்சை இலைகள் ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ள வேண்டும், நாமும் பழுத்த இலைகளாகி மரத்திலிருந்து உதிரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை இன்றைய இளைஞர்கள் ஏன்தான் மறந்துவிடுகிறார்களோ என்று வருந்தியபடி அந்த இளைஞன் அங்கிருந்து புறப்பட்டான்.